கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. ஓ வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. ஜெகமாய் கரங்களை தட்டி எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றித் தந்தீர், சிறுமையின் ஜனம் நம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றித் தந்தீர், சிறுமையின் ஜனம் நம்மை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. ஓ வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். சத்தே அவரை ஆராதிப்போமா, அவரை துதிப்போமா. அவரே சர்வ வல்லவர், அவரே எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருக்கிற தேவன். ஓ நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே உண்மையுள்ள தேவன். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம் கர்த்தாவே, நீர் மாறாத தேவன். ஓ ஷிதிரியாந்தரபசதே, உம்மை ஆராதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். ஷிகிரியாந்தரபிரதீரியாந்தே ஓரி தீரியாந்தே. நாங்க அடுத்ததா பாட போற பாட்டு சொல்லுது, அவர் எனக்குள்ள இருக்கிறதால என்னால எல்லாமே செய்ய முடியும். ஆமென். Next song we are going to sing says he's with us so nothing will change. இந்த உலகத்துல இருக்கிறவரை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற அவர் பெரியவர். ஆமென். The one who is inside me is bigger than the one நாங்க outside. உற்சாகமா கரங்களை தட்டி இந்த பாடலை Shall we பாடுவோம். encourage you to clap hands? Through you I can do anything, I can do all things, 'cause it's you gives me strength. Nothing is impossible through you, blind eyes are open, strongholds are broken. I am living by faith, nothing is impossible.
இல்லை There's கத்தாவே. nothing is impossible to you, அப்பா Father. உமக்கு எதுவுமே அப்பா ஆகாத காரியம் என்று ஒன்றே இல்லை அப்பா. Impossible to you, Father. எங்களோட வாழ்க்கையில அநேக காரியங்கள் நாங்க முடியாது என்று நினைக்கலாம் கத்தாவே. You might think that nothing that you can do in ஆனா your life. நீங்க எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் But you are இருக்கிறீங்க. able to do everything, Father. அப்பா நீங்க உயிரோடு எழுந்த தேவன் You அப்பா. are the one who's resurrected. நீங்க உயிரோடு எழுந்திருக்கிற தேவன் You are அப்பா. the resurrected God, Father. நீங்க மீண்டும் வரப்போகிற எங்களோட ராஜாவா இருக்கிறீங்க. You are the soon coming King. அப்பா நீரே பெரியவர், You are நீரே உன்னதர் கத்தாவே. நாங்க ஆராதிப்போமா, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை துதிப்போமா. from our inner heart. அப்பா நீர் ஒருவரே பரிசுத்தர், You are நீரே holy. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் கத்தாவே. நீர் உயிரோடு எழுந்திருக்கிற தேவன் அப்பா. நீர் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிற தேவனா You are இருக்கிற everything, கத்தாவே. oh Father. உம்மை ஆராதிக்கிறோம், Lord, we worship you. உம்மை துதிக்கிறோம் Lord, கத்தாவே. we worship you. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனுக்கு அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம்.
இடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். God is moving upon. அவர் உயிரோடு எழுந்திருக்கிற தேவன். Resurrected God. அவர் எங்களுடைய தேவனாய் இருக்கிறார். Lord. அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். அவர் இல்லாம எங்களால ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது. ஆமென். Never minute without நீங்க உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த தேவனை ஆராதிங்க. இது நீங்களும் அவரும் உறவாடுகிற ஒரு நேரம். time that you and him have a ஏன் அவர் துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற தேவன். living in the person. அவர் உங்களுடைய துதிகளை விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஒரு அப்பா பிள்ளை உறவு எப்படியோ அது போல நீங்க இப்பொழுது அவரோடு உறவாடலாம். Like a father and a son relationship, you can have relationship. நாங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாட்டை பாடுவோமா? And we sing this from our inner hearts. My Savior, Lord, there is none like you. Let every breath I want to praise the wonders of your mighty love. My comfort, my shelter, tower of refuge and stand. Let every breath, all that I am, never cease to worship you. Shout to the Lord, all the earth, let us sing. The power of Him, unto the King. Mountains bow down and the seas will roar at the sound of your name. I sing for joy at the work of your hands. Forever I love you, forever I stand. Nothing compares to the promise I have in you. உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாய்களை திறந்து நாங்கள் ஆராதிப்போமா? ஓ துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனே, அப்பா நீர் பெரியவர், நீர் உன்னதர். அப்பா சுவாமி, இன்றைய நாள்ல நீங்க எப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து வந்திருக்கலாம், We might come from any situation today. ஆனா நீங்க போகிற போது பரிபூர்ண சமாதானத்தோட தானே தேவன் உங்களை அனுப்பி When you வைப்பார். leave this place, you go with complete peace, ஆமென். oh Father. அவர் உங்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை கொடுப்பாரு. He's going to give you complete நீங்க அவரை peace. உண்மையா ஆராதிக்கிற நேரத்துல அவர் உங்க உள்ளத்துல வந்து வாசம் செய்வாரு. If you truthfully worship Him, He'll come and live in your heart. ஹalleluya. Hallelujah. அவரே எங்களுக்கு எல்லாமா இருக்கிற தேவன். நீரே எல்லாம் சுவாமி, நீரே எல்லாம் கர்த்தாவே. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனே, உயர்வு வந்தாலும் தாழ்வு வந்தாலும் நீர் மாத்திரமே. Yes, Father. அப்பா உமக்கே துதிகன மகிமை செலுத்துகிறோம். We give you all honor and worship. ஓ தகப்பனே சிகராதிரியாந்தே, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே.
சுவாமி இந்த நேரத்துக்காய் நன்றி கர்த்தாவே. ஆவியானவரே நீங்க முழுவதுமாய் ஆளுகை செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மிச்சமா இருக்கிற எல்லா காரியத்தையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. நீங்க பொறுப்பெடுங்க, நீங்க வழி நடத்துங்க கர்த்தாவே. உமது கரம் மாத்திரமே கூட இருக்கட்டும். வசனத்தை கொடுக்கிற போதகரை கூட நான் ஒப்பு கொடுக்கிறேன். முற்றும் முழுதுமாய் நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க கர்த்தாவே. எல்லாவற்றையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். இந்த கால வேளையிலும் உங்களை பார்ப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம். We are delighted to see you this morning and we welcome you all in the name of Jesus Christ. தேவனுடைய சமூகத்திலே கூடி வந்து கர்த்தரை ஆராதிப்பது தேவன் கொடுத்த நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிதான சலாக்கியம். It's a great privilege that the Lord has given us to come in the presence of God and worship Him. கடந்த 10 மாதங்கள் முடிந்து 11வது மாதத்துக்குள்ளாய் தேவன் எங்களை காலடி எடுத்து வைக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கின்றார். God has given us the grace to complete 10 months this year and enter into the 11th month today. ஆனாலும் கர்த்தர் எங்களுக்கு நல்லவராக இருந்திருக்கின்றார். God has been good to us at all times. இந்த பேண்டமிக் காலங்களிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை நடத்தி வருகின்றார். Lord is leading us and is with us throughout this pandemic. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என்னதான் நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். கர்த்தருடைய பிள்ளைகள், My dear children of God, whatever happens, we will not be worried or scared because we are the children of God. வேதத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், அங்கே 365 தடவைகள் பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. And if you look at the scriptures, 365 times it says, fear not, fear not. ஆரம்பத்திலே ஸ்டெனோ சொல்லுகிற பிரகாரமாக என்னதான் நடந்தாலும் நாங்கள் தொடர்ந்தும் கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். And as Dr. Steno said at the start, whatever happens, we will continue to worship God. எங்கள் லாக்டவுன் வந்தாலும் நாங்கள் கர்த்தரை ஆராதிப்போம். Even if there's a lockdown, we will worship God. ஆகவே இன்றைக்கு அநேக பேர் நம்முடைய உள்ளங்களிலே எண்ணங்களிலே என்ன காணப்படுகிறது, லாக்டவுன் வரப்போகிறது, என்ன செய்ய வேண்டும், சாமான்களை நாங்கள் வேண்ட வேண்டும், மற்றும் வேலைகள் எல்லாம் என்ன நடக்க போகிறது என்று பயத்தோடு ஒரு கலக்கத்தோடு காணப்படலாம். And some of us might be worried and with fear that lockdown is upon us and we need to buy things and what are we going to do? We might have fear in our hearts. ஆனால் இந்த கொரோனா வியாதியின் நிமித்தமாக மரித்தவர்கள் அதை காட்டிலும் இன்றைக்கு தற்கொலை செய்கிறவர்கள், விபத்திலே மரிக்கிறவர்கள் அதிகமாய் காணப்படுகிறது. But even those who are dying from corona, more than that, people who commit suicide and meet with accidents and die is increasing and has got a higher ratio than the people who die from corona. உலகத்தை பொறுத்த மட்டிலே ஆகவே நாங்கள் இந்த கொரோனாவை மாத்திரம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை காட்டிலும் இன்னும் அநேக காரியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது இந்த உலகத்தில் இந்த நாட்களிலே. According to the worldly theme, there are so many things happening, but we only are concentrating on corona at the moment. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளாக நாங்கள் இருக்கின்ற பொழுது கர்த்தர் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றார். அவர் எங்களை நடத்துவார், எங்களை தொடர்ந்தும் வழி நடத்துவார். My dear children of God, when we continue to remain in God, He has given us a promise that He will continue to lead us. So ஆனபடியினாலே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் தொடர்ந்தும் அந்த விசுவாசத்திலே நம்பிக்கையிலே நாங்கள் முன்னேறி செல்கிறவர்களாய் இருக்க வேண்டும். So in that faith and belief, we need to move forward. இன்றைக்கு உலகத்தாருக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் காணப்பட வேண்டும். There should be a difference between the worldly people and us. இன்றைக்கு உலகத்தார் ஆண்டவரை அறியவில்லை. The world did not know God. ஆனாலும் நானும் நீங்களும் நம்முடைய அப்பா யார் என்பதை நன்றாக அறிந்து வைத்திருக்கின்றோம். You and I know who our real father is. எங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற எல்லா காரியங்களிலும் தேவன் கூட இருந்து அவர் எங்களை நடத்துவார் என்ற அந்த விசுவாசம், நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். And the faith and belief that Lord will be with us in every time of our lives and lead us, we should have that faith and belief in our heart. கடந்த வாரத்திலே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அங்கே பிரான்ஸ் தேசத்திலே அங்கே ஆலயத்துக்குள்ளாக சென்று அங்கே 3 பேரை வெட்டி கொண்டார்கள். And you might have heard that somebody entered the church last week in France and murdered 3 people. இப்படியாக காரியங்களை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். We are listening to things like this. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இன்றைக்கு கர்த்தருக்குள்ளாக இருக்கின்றோம் என்ற அந்த விசுவாசம், நம்பிக்கை இன்றைக்கு எங்களுக்குள்ளாக உறுதியாய் காணப்பட வேண்டும். My dear children of God, the faith and belief that we are in Christ should be firmly in our hearts. அங்கே ஆண்டவராகிய தேவன் அங்கே எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து, உனக்கு அநேக போராட்டங்கள் வரும். And
And Lord looks at Jeremiah the prophet and say, there will be many fights against you. நீ தாயின் கருவிலே தோன்றும் முன்னமே உன்னை நான் தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். And God says that even before you were formed in a mother's womb, I knew you as a prophet. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாயின் கருவிலே தோன்றும் முன்னமே கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கின்றார். My dear children of God, even before you were formed in your mother's womb, Lord has already chosen you. கடந்த மாதத்திலே முதலாவது ஞாயிற்றுக்கிழமை அதைத்தான் நாங்கள் பார்த்தோம். Last month, first Sunday, we did meditate on those words. தாயின் கருவிலேயே தோன்றும் முன்னமே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். Even before we were formed in our mother's womb, God has called us. தாயின் கருவிலேயே தோன்றும் முன்னமே கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை அழைத்து நீ இஸ்ரவேலுக்கு ஒரு தீர்க்கதரிசியா இருப்பாய் என்று கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுக்கின்றார். Even before Jeremiah the prophet was formed in his mother's womb, God has called him and appointed him as a prophet to the nations. இன்றைக்கு நமக்கும் கர்த்தர் அப்படியாக வாக்கு கொடுக்கின்றார். And God is giving us a similar promise today. எரேமியாவை கர்த்தர் தீர்க்கதரிசியாக அவர் வாக்கு கொடுத்தார். He appointed Jeremiah as a prophet. அதேபோல அவருடைய உன்னத பணியிலே கர்த்தர் நம்மை வெவ்வேறு பாதையிலே கர்த்தரங்களை நடத்தி வருகின்றார். And in his unique work ministry, God is leading us through different avenues. எரேமியாவுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு பலவிதமான போராட்டங்கள் வந்தது. In Jeremiah's life, he had so many trials and turbulences. அவனும் பலவிதமான உபத்திரவங்களுக்குள்ளாக போகக்கூடியதாக காரியங்கள் ஏற்பட்டது. And he had to go through so many turbulences. ஆண்டவருடைய சொந்த ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களை அவனுக்கு எதிராக பேசினார்கள். God's own Israelites, the people of Israel, spoke against அவனுக்கு him. எதிராக முறுமுறுத்தார்கள். They murmured against him. ஆனாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, But my dear children of God, ஆண்டவருக்குள்ளாக எரேமியா தீர்க்கதரிசி உறுதியாக இருந்தபடியினாலே கர்த்தர் அவரை முடிவு பரியந்தம் காத்து வழி நடத்தினார். but when prophet Jeremiah was firm upon the Lord, he led him until the end. ஆகவேதான் ஆண்டவர் அவருக்கு சொல்லுகிறார், உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். That's why he says they will fight against you. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எதிராக விரோதங்கள் யுத்தங்கள் ஏற்பட்டு கொண்டுதான் வருகின்றது. And there are fights against children of God like us today. கொரோனா வியாதியோ அல்லது வெவ்வேறு பலவிதமான யுத்தங்களை இன்றைக்கு நாங்கள் சந்தித்துக் கொண்டு வருகின்றோம். Diseases like corona, or we have different type of war. ஆனால் நானும் நீங்களும் ஒன்றை நிச்சயமாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். But you and I will have to know something definitely. அவைகள் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. But it will not overcome us. அவைகள் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. It will not overcome us. கர்த்தரான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, எப்படியாக பழைய ஏற்பாட்டில் இருந்து தேவன் அதே மாதிரி புதிய ஏற்பாட்டு நம்முடைய விசுவாசம் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளின் மத்தியிலும் தேவன் கூட இருக்கின்றார். And similarly like the Old Testament, within the New Testament believers also God is among them. கடந்த முறை நான் சொன்ன பிரகாரம் நமக்கு உபத்திரவம் உண்டு. இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது பலவிதமான போராட்டங்கள் உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டுதான் இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, as pastor said, in the world you will all have trouble. ஆனாலும் நாங்கள் திடம் கொள்ள வேண்டும். But we need to take heart. என்னதான் வந்தாலும், whatever happens, லாக்டவுன் வந்தாலும், even if there's a மறுபடியும் இரண்டாவது லாக்டவுன் வந்தாலும், even if there's a second lockdown, வேலைகள் போனாலும், even if we lose our jobs, நாங்கள் கர்த்தருக்குள்ளாக திடன் கொண்டு அவரின் மேல் விசுவாசமாய் வைக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ள தேவன். when we take heart and have faith in our Lord, he is able to lead us. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். let us look upon God. ஆண்டவரை நோக்கி பார்க்க We வேண்டும். need to look unto God. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் தாமே நமக்கு உறுதுணையாய் இருக்கின்றார். Whatever the circumstances may, he is our only refuge. அவர் எரேமியா பயப்படுகின்றான். Jeremiah is worried. நான் எப்படி பேசுவேன்? How will I speak? நான் சிறுபிள்ளை. I'm a young, too இன்றைக்கு young. நாமளும் உலகத்திலே வாழ்கிற பொழுது சில நேரங்களிலே நம்மை அறியாமல் பயங்கள் ஏற்படுகின்றது. Even when we live in this world without us realizing, we have fear. என்ன நடக்க போகின்றது? What is going to happen? என்ன நடக்க What போகின்றது? is going to happen? எனக்கு என்ன நடக்க What போகின்றது? will happen to me? என்னுடைய குடும்பத்துக்கு என்ன நடக்க What will போகின்றது? happen to my family? எங்களுடைய எதிர்காலத்துக்கு என்ன நடக்க What is போகின்றது? our future going to hold? தேசங்களுக்குள்ளா என்ன வரப்போகின்றது? What is going to happen to the nations? அதே போலதான் எரேமியா தீர்க்கதரிசியும் கர்த்தர் அழைத்த பின்பும் எரேமியா தீர்க்கதரிசியும் அவரும் பயந்தார். Even after God has called Jeremiah the prophet, he was scared. He was இஸ்ரவேல் worried. ஜனங்களை வழிநடத்த வேண்டும். He needs to lead the Israelites. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். He needs to tell the word of God to the அங்கே Israelites. யூத மதத்தவர்கள் தலைவர்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். Before the leaders, he has to speak the word அப்பொழுது of God. கர்த்தரை பார்த்து அவன் கேட்கின்றான், And he looks on to God நான் and சிறுபிள்ளையாக இருக்கின்றேன். asks, Lord, I am too young. இன்னைக்கு நாங்களும் சில நேரங்களிலே எங்களை அறியாமல் கர்த்தருடைய சமூகத்திலே கேட்கின்றோம். And even us, without realizing, we ask in the அதே presence of போலதான் God. எரேமியாவும் கேட்கின்றார், That's how Jeremiah is நான் also asking. சிறுபிள்ளையாக இருக்கின்றேன். I am too young, Lord. நான் எப்படி பேசுவேன்? How will I to speak? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God. அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் கர்த்தர்
இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர் வைத்தார். But a person like him, Lord has appointed as the prophet for the nation of Israel. அதே தேவன் தான் இன்றைக்கு நம்மோடும் கூட இருக்கின்றார். And the same Lord is with us today. அதே தேவன் தான் இன்றைக்கு நம்மையும் வழிநடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கின்றார். And the same Lord is able to lead us. ஆகவே தாயின் கருவிலேயே தோன்றும் முன்பதாகவே தேவன் எங்களை தெரிந்து கொண்டிருக்கின்றார். And even before we were formed in our mother's womb, எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கின்றார். He's called us by name. ஆகவே நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. So we should not have fear. ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொல்கிறார், Lord looks on to Jeremiah நீ and says, அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். do not fear them. உலக காரியங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். With worldly things do இந்த not have காரியங்கள் fear. எல்லாமே நடக்கும், நடந்து கொண்டுதான் இருக்கும். All these things will happen and will ஆகவே continue to பயப்பட happen. வேண்டாம். Do not have fear. அவர் என்ன சொல்கிறார்? What does he say? நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. And Lord says, I am with you. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, My dear children of God, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். Lord is with us. இந்த பேண்டமிக் காலத்திலும் சரி, Even through this எல்லா pandemic, சூழ்நிலைகளிலும் சரி, or whatever the circumstances, நம்முடைய அப்பா நம்மோடு கூட our இருக்கின்றார். Father is with us. அப்ப எவ்வளவுக்கு நாங்கள் உறுதியாய் விசுவாசமாய் இருக்க வேண்டும், So what type of firm faith we should have? நம்பிக்கையாய் இருக்க We வேண்டும். should have belief. அவர் தமது கரத்தை நீட்டி அங்கே எரேமியாவை தொட்டு அவருடைய வாயை தொட்டு, நான் உன்னோடு இருக்கிறேன், என் வார்த்தை உன் வாயிலே வைக்கிறேன் என்று சொல்கிறார். And he touched Jeremiah's mouth and said, I am with you and I keep my words onto your mouth. பாருங்கள், அங்கே என்னோடு கூட எரேமியாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். So if you turn your Bibles to Jeremiah chapter 1 verse 7. புதிய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டு 874வது பக்கம், எரேமியா 1வது அதிகாரம் 7வது வசனம். So Jeremiah chapter 1 verse 7. கர்த்தர் நான் ஆனாலும் கர்த்தர் நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. But the Lord said to him, do not say I am only a youth, for to all to whom I send you, you shall go, and whatever I command you, you shall speak. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, சிறு பிள்ளை என்று சொல்லாதே என்று எரேமியாவை பார்த்து சொல்கிறார். he looks on to Jeremiah and says, do not call yourself இன்றைக்கு young. சில நேரங்களிலே நாங்களும் எப்படியாக காணப்படுகின்றோம். Sometimes we are like this today. எனக்கு இது இயலாது, I can't do this. எனக்கு இது செய்ய முடியாது I cannot do this. என்று சில பிள்ளைகளைப் போல நாங்களும் காணப்படலாம் ஒரு And சில வேளைகளிலே. we might be like little children. அவிசுவாசத்திலே நாங்கள் காணப்படலாம். We might be unfaithful. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்திலே எரேமியாவுக்கு உற்சாகத்தை கொடுக்கின்றார். But Lord is encouraging Jeremiah here. எரேமியாவுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றார். He's giving him a belief. எரேமியாவுக்கு ஒரு விசுவாசத்தை கர்த்தர் கொடுக்கின்றார். Lord is giving him a faith. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? What does he say? நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. And he says, whom I send to you, you shall go, and whatever I command, you shall speak. He இன்றைக்கு says. கர்த்தர் எனக்குள்ளாக உங்களுக்குள்ளாக இருப்பாரானால், And if God is within you or me, கர்த்தர் எங்களை தொடர்ந்தும் நடத்த வல்லமையுள்ள தேவன் என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? முதலிலே நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். what we need to first declare and proclaim is that he is able to lead us. அது மாத்திரமல்ல, அங்கே 9வது வசனத்திலே சொல்கிறார், 8வது வசனத்திலே, And in verse 8 he says, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். do not be afraid of them. இந்த பயம் தான் இன்றைக்கு அநேகருடைய உள்ளங்களிலே பிசாசானவன் விதைத்துக் கொண்டிருக்கின்றான். The fear is the seed that the Satan has planted onto people's அந்த hearts. நாட்களிலும் அங்கே எரேமியாவுக்கு அந்த பயத்தை கொண்டு வருகிறான். Even in those days the same fear is brought upon Jeremiah. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? But what does Lord say? நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். Do not be afraid of them. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, My dear children of God, நாங்கள் பயமில்லாமல் விசுவாசத்திலே நாங்கள் முன்னேற வேண்டும். without fear we need to grow in our faith. இரண்டாவது லாக்டவுன் வந்தாலும் நாங்கள் வீட்டில் இருந்து ஜூம் மூலமாக கர்த்தரை ஆராதிப்போம், ஆன்லைன் மூலமாக கர்த்தரை ஆராதிப்போம். Even if there's a second lockdown, we will stay at home and worship Lord through Zoom. நாங்கள் online. தொடர்ந்து குடும்பமாக கர்த்தரை ஆராதிப்போம். As a family we'll continue to worship God. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கின்றார். Lord is looking onto your heart. நாங்கள் எங்கு இருந்தாலும் அவரை ஆராதிக்க வேண்டும். Wherever we are, we have to worship நமக்கு him. எதிராக சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக இருந்தாலும் அவரை நாங்கள் ஆராதிக்க Even வேண்டும். if the circumstances against us, we have to worship him. அவரை நாங்கள் உயர்த்த We வேண்டும். need to lift him up. ஆகவேதான் எரேமியா பயந்த பொழுதும் ஆண்டவராகிய தேவன் அவனுக்கு சொல்லுகிறார், நீ பயப்பட வேண்டாம், And even when Jeremiah was fearing, he உன்னை said, "Do not be afraid." காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன். He said, I am with you and will அதுதான் rescue நம்முடைய you. ஆண்டவர். என கண்பான கர்த்தருடைய My dear பிள்ளைகளே, children of God, that is our என்னையும் God. உங்களையும் காக்க என்றென்றும் எங்களோடு கூட
இருக்கிற நம்முடைய அப்பா எப்பொழுதும் கூட இருக்கின்றார். He is with us all the time to rescue you and I. Our நாங்கள் Father. விசுவாசத்திலே பலப்பட வேண்டும். We need to strengthen our என்னையும் faith. உங்களையும் காக்கும்படியாக அவர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறார். என He கண்பான is தேவனுடைய always with பிள்ளைகளே, you and I to protect us. எவ்வளவு வாக்குத்தத்தங்கள்! What so many promises. ஆரம்பத்திலே சகோதரி சொன்னார்கள், அநேக வாக்குத்தத்தங்கள் வேதாமத்திலே நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. Sister said at the start, there are so many promises in the Bible for us. எதற்காக அந்த வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது? Why have they been given here? தேவனுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உறுதியாய் நிலைத்திருக்கும்படியாக, To stand firm in the life of God. தேவனுடைய பார்வையிலே நாங்கள் இன்னுமாய் கர்த்தருக்குள்ளாக எழுந்து பிரகாசிக்கும்படியாக, In God's eyes, to rise and shine for Lord. அந்த நாட்களிலே நாங்கள் வேதத்திலே பார்க்கின்றோம், அநேக ஊழியர்கள் கர்த்தருக்குள்ளாக உறுதியாய் காணப்பட்டார்கள். In the scriptures we see that so many servants of God stood firm for God. கர்த்தர் தொடர்ந்து அவர்களை வழிநடத்தி வந்தார். Lord was able to continuously lead them. தாவீதுக்கு எதிராக சவுல் எழும்பினான். Saul raced against David. தாவீதுக்கு அங்கே வனாந்திரத்து மட்டும் சவுல் அவனை பின்னால் தொடர்ந்தான். And Saul was chasing him even into wilderness. அது ஒரு கொஞ்ச காலம் தான். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, it only lasted அந்த a little long. போராட்டங்களிலும் தாவீது என்ன செய்கிறார்? உறுதியாக கர்த்தருக்குள்ளாக இருக்கின்றார். Even in those trials, Lord, David was firm on to அந்த Lord. போராட்டங்களிலும் கர்த்தரை பார்த்து அவன் கேள்வி கேட்கவில்லை. And even in those circumstances, he did not ask questions from God. அந்த இடுக்கமான அந்த பாதையிலே போன பொழுதும் கர்த்தரை பார்த்து அவன் முறுமுறுக்கவில்லை. Even when he was going through a narrow path, he did not murmur against God. கர்த்தருக்குள்ளாக உறுதியாக இருந்தார். He stood firm on அப்ப இன்றைய நாட்களிலும் நாங்களும் நீங்களும் கர்த்தருக்குள்ளாக உறுதியாக இருக்க வேண்டும். And you and I should stand firm in Lord even அது today. மாத்திரமல்ல, கர்த்தர் எரேமியாவை பார்த்து என்ன சொல்லுகிறார்? And what does Lord look on to Jeremiah and அங்கே say? 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், If you would read verse 9, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி then Lord reached out his hand, என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். touched my mouth and said, I have put my words in your mouth. தேவன் தம்முடைய வார்த்தைகளை எரேமியாவினுடைய நாவிலே வைக்கின்றார். Lord places his words upon the tongues of அதற்கு Jeremiah. காரணம் என்ன? என கண்பான தேவனுடைய My dear பிள்ளைகளே, children of God, what is the reason for that? கர்த்தருடைய வார்த்தையை வல்லமையாய் அங்கே ஜனங்களுக்கு சொல்லும்படியாக, Because let the word of God mightily reach the people. கர்த்தர் யார் என்பதை ஜனங்களுக்கு தெளிவாய் சொல்லும்படியாக, For the people to understand clearly who the Lord is. அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை எவ்வளவு என்பதை ஜனங்களுக்கு சொல்லும்படியாக, To tell the people about his mercy and grace. இன்றைக்கு ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். The people are stiff-necked people. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்காது காணப்படுகின்றார்கள். They do not have faith over the word of God. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கூட தேவனுடைய வார்த்தையிலே நம்பிக்கை இல்லாதபடி காணப்படுகின்றார்கள். Even the Christians do not have faith over the words of God. கர்த்தர் எரேமியாவின் நாவை தொடுகிறார். And the Lord touches the இன்றைக்கு mouth of தேவன் Jeremiah. நம் ஒவ்வொருவரையும் தொட அவர் வல்லமையுள்ள He is தேவன். able to touch each one of us. நாங்கள் today. தொடர்ந்து அவருக்கு அர்ப்பணிக்கின்ற பொழுது நம்மையும் கர்த்தர் தொட்டு, கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்த அவர் வல்லமையுள்ள தேவன். When we continue to commit our ways to him, he is able to touch and lead us. ஆகவே எங்களுக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும். So whatever rise against us will not prosper. இன்றைக்கு யுத்தங்கள் நமக்கு எதிராக வரும். There might be wars against us. ஏனென்றால் பிசாசு யுத்தங்களை கொண்டு வந்து கொண்டே இருப்பான். நாங்கள் இறுதி வரை கர்த்தருக்குள்ளாக நாங்கள் ஜீவிக்கின்ற பொழுது, When we live into God till the end, Satan will bring wars upon us. ஆகவேதான் நாங்கள் வேதத்திலே பார்க்கின்றோம், ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை அங்கே பலவிதமான தேவனுடைய பிள்ளைகள் போராட்டங்களினூடாக போன பொழுதும் அங்கே முற்றிலுமாக அவர்கள் ஜெயத்தை கொள்ளுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. And in the scriptures, from the start to end, we can see the children of God are going through so many wars, but they're able to have victory at the end. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு விசுவாச ஓட்டமாக காணப்படுகிறது. The Christian life is a life of எப்பொழுதும் நாங்கள் முன்னேறி செல்கிற ஒரு ஓட்டமாக காணப்படுகிறது. It is a run that we always advance forward. அப்ப நாங்கள் முன்னேறி செல்ல ஒருமொழியே நாங்கள் பின்னாடி பார்க்க கூடாது. We should advance forward, not look backwards. முன்னேறி செல்கின்ற பொழுது தேவன் எங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கின்றார். When we move forward, Lord is able அவர் to என்ன strengthen வாக்கு us. கொடுத்திருக்கின்றார்? What command he has given us? உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். They will fight against you, he நமக்கு says. விரோதமாக காரியங்கள் வந்து கொண்டிருக்கும். There are so many things happening against ஆனாலும் us. நானும் நீங்களும் என்ன விசுவாசிக்க வேண்டும், அவைகள் எங்களை மேற்கொள்ள மாட்டாது. But what you and I should have the faith is that they will not overcome us. எரேமியா தீர்க்கதரிசியை பார்க்கின்ற பொழுது, இதை சொல்லுகிற பொழுது அவன் ஒரு வாலிபனாக காணப்படுகிறான். When Lord said this to Jeremiah, he was a youth.
அவனுடைய ஒரு முதுகெலும்பிலே தேவன் ஒரு ஆவிக்குரிய வல்லமையை செலுத்துகிறதை நாங்கள் பார்க்கலாம். We can see that God is giving him a spiritual power. இன்றைக்கு நாங்களும் இப்படியாக பயந்து கொண்டிருக்கலாம். We might also have the same fear. தேவன் தம்முடைய வல்லமையை நம்முடைய சரீரத்துக்குள்ளாய் கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ள தேவன். God is able to give his power into our bodies. எரேமியாவுக்கு எப்படியாக அந்த தேவன் அந்த வல்லமையை கொடுக்கிறாரோ அதே போல தேவன் இந்த நாட்களிலே நமக்கும் அந்த வல்லமையை கர்த்தர் கொடுப்பார். How Jeremiah received the power from God, we are able to receive same from God as well. பின்பதாக அவன் சிறந்த ஒரு பலமுள்ள ஒரு தீர்க்கதரிசியாக காணப்படுகிறார். At the end we see that he is a strong prophet. காரணம் ஆவியானவர் அவனுக்குள்ளாக அந்த வல்லமையை கொடுத்தபடியினாலே. Because the Spirit gave him the power. இன்றைக்கு அந்த வல்லமையை கர்த்தர் நமக்கும் கொடுக்க வல்லமை உள்ள தேவன். And Lord is able to give us the same power. ஆண்டவருக்கு தெரியும் நானும் நீங்களும் பலவீனமுள்ளவர்கள். And Lord knows that we are weak. ஆனா நாங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இருக்கிற பொழுது, But when we accept God, கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் உறுதியாய் பற்றி பிடிக்கிற பொழுது, when we cling firm to God's கர்த்தருடைய word, வார்த்தையிலே நாங்கள் உறுதியாய் இருக்கின்ற பொழுது, when we stand firm on God's word, தேவன் அந்த வல்லமையை நமக்கு கொடுக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக we இருக்கும். could see that God gives us the strength. அப்ப என்ன போராட்டங்கள் வந்தாலும் Whatever the problem, நாங்கள் கர்த்தருக்குள்ளாக உறுதியாய் இருப்போம். we will stand firm on God. இந்த கொரோனாவை குறித்து நாங்கள் பேசாதபடி கர்த்தருடைய வல்லமையை குறித்து நாங்கள் பேசுவோம். Let us not speak about corona, but speak about the power of God. கர்த்தருடைய மகிமையை குறித்து நாங்கள் பேசுவோம். Speak the glory of God. கடந்த லாக்டவுன் வந்த பொழுது கர்த்தர் எவ்வளவாக எங்களை பாதுகாத்தார். When the last lockdown happened, Lord protected எவ்வளவாக us. கர்த்தர் நம்மை போஷித்தார். He provided for us. கர்த்தர் நம்மை எவ்வளவாக ஜீவனோடு வைத்திருந்தார். He gave us the life. அதே தேவன் தொடர்ந்து இரண்டாவது மூன்றாவது லாக்டவுன் வந்தாலும் தேவன் நம்மை நடத்தவர் வல்லமையுள்ள தேவன். And even எனக்கு if we have அன்பான a கர்த்தருடைய second and a பிள்ளைகளே, third lockdown, Lord is able to lead us. ஆகவே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். So let us stand firm. நாங்கள் உறுதியாக இருக்க Let வேண்டும். us stand firm. கர்த்தருக்குள்ளாக நாங்கள் பலப்பட வேண்டும். We need to strengthen in God. இன்றைக்கு நமக்கு எதிராக காரியங்கள் வரலாம். There might be things against us. இந்த அதிகாரத்தில் அங்கே 18வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், And if you would read verse 18 in chapter 1, அங்கே பார்க்கின்றோம், இதோ தேசம் அனைத்துக்கும் யூதாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்புத்தானும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். and verse 18 says, Today I have made you a fortified city, an iron pillar and a bronze wall to stand against the whole land, against the kings of Judah, its officials, its priests and the people of the land. பாருங்கள், இவ்வளவு பேரையும் அவன் எதிர்த்து அங்கே நிற்க வேண்டும். You need to stand against all these people. இந்த இவர்களுக்கு எதிராக அவன் போராட வேண்டும். He needs to fight against these people. இவர்களுக்காக தேவன் கொடுத்த வார்த்தைகளை அவனுக்கு சொல்ல வேண்டும். And he has to speak the word of God has given to him to them. பாருங்கள், தேசம் அனைத்துக்கும் யூதாவின் ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இரும்பு தகனும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். Today I made you a fortified city, an iron pillar and a bronze wall to stand against the whole land, against the kings of Judah, its officials, its priests and the people of the land. இதுதான் நம்முடைய ஆண்டவர். This is our God. இன்றைக்கு முடியாததை முடியும் என்று மாற்றுகிறவர் நம்முடைய அப்பா. And when we say that we cannot do, he is able to change that we can. இப்படிப்பட்டவர்களுக்கு முன்பதாக நீ போய் நின்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். You need to go and stand in front of people like this and spread the word of நீ God. வாலிபனாய் இருக்கிறாய் என்று உன்னை குறித்து நீ எண்ணாதே. You don't think that you are only a young person. அல்லது போனா எனக்கு பேச வராதே என்று நீ உன்னை குறித்து எண்ணாதே. Or do not think that you are unable to speak. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? What does Lord say? உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I am with you to protect you. என்னையும் உங்களையும் காக்கும்படி நம்முடைய அப்பா நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறார் என அன்பான கர்த்தருடைய Lord பிள்ளைகளே. our Father is always with us, with you and me to protect and rescue அவருடைய us. செட்டியின் நிழலின் கீழாக இருக்கின்ற பொழுது நமக்கு அடைக்கலம் இருக்கின்றது. When we are under his wings we have அவருடைய refuge. செட்டியின் கீழாக இருக்கின்ற பொழுது நமக்கு ஆசீர்வாதம் இருக்கின்றது. When we are under his wings we have blessings. அவருடைய செட்டியின் கீழாக இருக்கின்ற பொழுது நமக்கு ஆரோக்கியம் இருக்கின்றது. When we have under his wings we have healing. அப்ப எதற்கு நாங்கள் பயப்பட So வேண்டும்? why should we fear? ஏன் நாங்கள் பயப்பட வேண்டும்? Why should we fear? அந்த ஆண்டவர் என்னோடும் உங்களோடும் கூட இருக்கிறார் என்றால் நம்மை வழிநடத்த அவர் வல்லமையுள்ள தேவன். The same Lord is with you and me, then he is able to lead us. நாங்கள் உறுதியாய் அவருக்காக எழுந்து பிரகாசிக்க We வேண்டும். need to stand firm and rise and shine for him. இவைகள் ஒன்றுமே உங்களை மேற்கொள்ள மாட்டாது. Nothing will overcome you. அங்கே புதிய பாட்டிலே நாங்கள் பார்க்கின்றோம், பவுல் இப்படியாக சொல்லுகிறார். And in the New Testament Paul says like this. அங்கே இயேசுவுக்கு அடுத்ததாக கூறப்படுகிறது என்றால் பவுலை குறித்து தான் நாங்கள் புதிய பாட்டிலே பார்க்கலாம். And next to Jesus we see more about Paul in the New Testament. பவுல் என்ன கூறுகிறார் என்பதை நாங்கள் வாசித்து தேவனுடைய
பந்திக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்வோம். Let us read what Paul says and then we'll cross over to the communion. என்னோடு கூட 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 8வது வசனத்துக்கு உங்களுடைய கவனத்தை நான் திருப்ப விரும்புகின்றேன். Pastor would like to draw your attention to 2 Corinthians chapter 4 verses 8 and 9. புதிய ஏற்பாட்டின் புத்தகம் பக்கம் 248. Page 248 in the New Testament. அங்கே பவுலோடு என்னவாய் கர்த்தர் சொல்கிறார் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போன்றோம். We're going to see how God speaks to Paul. எரேமியாவோடு கூட இருந்து நீ வாலிபனாய் இருந்தாலும் நீ பேசு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அவனை தைரியப்படுத்துகின்றார். And the Lord who comforts Jeremiah that even though you're a youth, speak up because I'm with you. இந்த பவுலும் அங்கே ஒரு காலத்திலே அங்கே கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தின ஒரு தேவ மனுஷன். And the same Paul was a person who persecuted the Christians at அப்படி தேவனுக்கு எதிராய் காரியங்கள் செய்த மனுஷனை தான் தேவன் தம்முடைய பிள்ளையாக மாற்றி ஒரு ஊழியனாக இன்றைக்கு வல்லமையாக அவனை பயன்படுத்தினார். And the same person who was persecuting Christians, Lord changed him as his child. இன்றைக்கு நாங்களும் ஒரு காலத்திலே தேவனுக்கு எதிராக புறம்பானவர்களாக காணப்பட்டிருக்கலாம். And we may also have been against God at one point. கர்த்தர் என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டு அவருடைய பிள்ளைகளாக கர்த்தர் வைத்திருக்கின்றார். Lord has chosen us and changed us. அவருக்காக அரும்பெரும் காரியங்கள் செய்யும்படியாக, do mighty deeds for him. அவருக்காக மகிமையான காரியங்களை செய்யும்படியாக, do glorified things for him. சில நேரங்களிலே எல்லாம் நமக்காக செய்ய முடியாது. Sometimes we may not be able to do everything. நமக்கு சிறு என்னென்ன காரியங்கள் என்னென்ன தாளந்துகள் கொடுக்கப்பட்டதோ அதை நாங்கள் கர்த்தருக்கென்று செய்கிற பொழுது கர்த்தருடைய மகிமை நம்மேல் விளங்குகிறது, ஜனங்கள் மேல் விளங்குகிறதை நாங்கள் பார்க்க கூடும். Whatever the talents and gifts Lord has given us, and when we use them to build the kingdom of God, we can see the glory of God on us. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? What does Apostle Paul say? அங்கே 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை நாங்கள் வாசித்து பார்க்குமானால், if you read 2 Corinthians chapter 4 verse 8, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை. we are hard pressed on every side but not crushed. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, எவ்வளவு வேதனைக்குள்ளாக போன தேவ மனுஷன் பவுல், he went through so many problems. எவ்வளவு உபத்திரவங்களுக்குள்ளாக போன மனுஷன் பவுல், He had so many trials in his எவ்வளவு life. கஷ்டங்களுக்குள்ளாக போன ஒரு தேவ மனுஷன் பவுல். He's a godly person who went through so many difficulties. அவர் என்ன சொல்லுகிறார்? What does he say? அவர் என்ன சொல்லுகிறார்? What does he say? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்களும் போய்க் கொண்டிருக்கலாம். you might also cross over ஒருவேளை some circumstances. உங்களுடைய உறவுகளால் நீங்கள் நெருக்கப்படலாம், You might be pressed by your relations. அல்லது உங்களுடைய பொருளாதார தேவைகளினால் நீங்கள் You நெருக்கப்படலாம், might be pressed by your financial needs. அல்லது போனால் உங்களுடைய வியாதிகளினாலே நீங்கள் நெருக்கப்படலாம், Or you might be pressed with your diseases. அல்லது போனால் என்னென்ன காரியங்களினாலே நீங்கள் நெருக்கப்படலாம். But many things can press you. அதே போலதான் இந்த பவுலும் பலவிதமான காரியங்களுக்குள்ளாக நெருக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கலாம். And similarly we see that Paul being pressed with many அவர் things. என்ன சொல்லுகிறார்? But what does he say? தேவனுடைய பிள்ளைகளுக்கு What does he say to the godly people? நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை. We are hard pressed on every side but not crushed. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, நாங்களும் இப்படிப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் அறிக்கை பண்ண வேண்டும். we also should proclaim the living word like this. எப்பக்கத்திலும் நான் ஒடுக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. We may be pressed on every side but not crushed. எப்பக்கத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் எங்களை நெருக்கங்கள் அழுத்துகின்ற பொழுதும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. Even when we are compressed with difficulties, we will not be crushed. எப்படியாக காகத்தை கொண்டு தேவன் போஷிப்பாரோ அதே போல தேவன் என்னை உங்களை போஷிக்க அவர் வல்லமை உள்ள தேவன். If God can provide through a crow, then he is able to provide to you and I. கலக்கமடைந்தும் மனம் முறிவடைவதில்லை. Perplexed but not in despair. இன்றைக்கு கலக்கங்கள் வருகிறது, We might have perplexion this day, ஆனால் உங்களுடைய மனம் முறிவடைய கூடாது. but we should not have despair. உங்களுடைய மனம் சோர்ந்து போக கூடாது. We should not become weary. கலக்கங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். We might have many பவுலுடைய worries. வாழ்க்கையிலே கலக்கங்கள் வந்து கொண்டுதான் இருந்தது. There were so many worries in பவுலுடைய Paul's life. வாழ்க்கையிலே அநேக போராட்டங்கள் வந்து கொண்டுதான் இருந்தது. There were so many நம் trials in his முதலிலே life. எது சோர்வடைகிறது? But what is where it becomes very first? நம்முடைய மனம் சோர்வடைந்து Our போகும். heart become என்ன despair. ஆண்டவரே, We'll ஏன் ask, இப்படி "But God, ஆண்டவரே?" why is this? ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு விசுவாசமுள்ள ஒரு ஜீவனுள்ள வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுக்கின்றார். But he's giving us a living, a faithful எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. My dear children of God, you and I can be pressed on every side, but we will not be crushed. கலக்கமடைந்தும் மனம் முறிவு அடைவது இல்லை. Perplexed, but not in despair. அடுத்தபடியாக 9வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், துன்பப்படுத்தப்பட்டும்
கைவிடப்படுகிறது இல்லை. And in verse 9 we can see persecuted but not abandoned. துன்பப்படுத்தப்பட்டும் நாங்கள் கைவிடப்படுவது இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வார்த்தைகளை நாங்கள் அறிக்கை பண்ண வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய பார்வையில் நாங்கள் இந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணி, அவர் நம்முடைய ஆண்டவர் இந்த நாட்களிலே நாங்கள் ஒடுக்கப்பட்டும் கலக்கமடைந்தும் மன முறிவடைந்தும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. ஏனென்றால் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் இன்றும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கின்றார். My dear children of God, we might be persecuted but not abandoned, pressed on every side, not crushed, perplexed but not in despair, because the Lord who we and I have faith is able to lead us. நம்முடைய ஆண்டவரை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோமா? Do we know our God? நம்முடைய அப்பாவை நாங்கள் அறிந்து Do வைத்திருக்கின்றோமா? we know our Father? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of சற்று God, சிந்தித்து பாருங்கள். think for a minute. சற்று சிந்தித்து பாருங்கள். Think. இன்றைக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். The Lord has given us so much blessings. முறுமுறுப்புகளை நாங்கள் விட்டு விடுவோம். Let us leave the murmuring. குறைவுகளை நாங்கள் பேசுகிறதை விட்டு விடுவோம். Let us stop speaking about the கர்த்தருக்கு shortcomings. மகிமையான காரியங்களை நாங்கள் செய்வோம். Let us do things to glorify God. கர்த்தர் தொடர்ந்து உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கின்றார். Lord is able to continuously lead us. கீழே தள்ளப்பட்டும் மனம் மடிந்து போகிறது இல்லை. Struck down but not இன்றைக்கு நம்மை destroyed. கீழே தள்ளுவதற்கு அநேக காரியங்கள் வரும். There are so many things that will come to bring us down, ஆனாலும் நாங்கள் மடிந்து போகிறது இல்லை. but we will not be காரணம் destroyed. என்ன? The reason for that நம்முடைய is அப்பா நம்மோடு கூட இருக்கிறார். because our Father is with நம்முடைய us. அப்பா என்னோடு உங்களோடு கூட இருக்கின்றார். Our Father is with you and I. என்னுடைய அப்பா என்னோடு கூட இருக்கிற பொழுது எவ்வளவு எங்களுக்கு தைரியமாக இருக்கிறது. எங்களுடைய சரீர பிரகாரமான தகப்பன் எங்களோடு கூட இருக்கிற பொழுது எவ்வளவு எங்களுக்கு ஒரு பலனும் ஒரு உற்சாகமும் இருக்கிறது. When our worldly father is with us, what kind of a comfort you have? You have encouragement that the Father is with you. அப்ப நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் எங்களோடு கூட இருந்தால் அதை விட எவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதம் எனக்கு அன்பான So when our தேவனே. spiritual father is with us, we have so much blessing more than what we discussed earlier. அடுத்தபடியாக 10வது வசனத்திலே அவர் சொல்கிறார், கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். And in verse 10, one second. And verse 10, it says that always carrying in the body of the death of Jesus, so that the life of Jesus may also be manifested in our bodies. என்ன பவுல் இந்த இடத்திலே கூறுகிறார்? What does Paul say here? கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படி. So that the life of Jesus may also be manifested in our bodies. பாருங்கள், ஒரு காலத்திலே கிறிஸ்து இயேசுவுக்கு எதிராய் செயல்பட்ட ஒரு மனிதன். Once upon a time he was persecuting the Christians. He was working against Christ. இப்பொழுது என்ன சொல்லுகிறார்? What does he say now? கிறிஸ்து இயேசுவின் ஜீவன் எனக்குள்ளாக விளங்கும்படி. So that the life of Jesus may also be manifested in me. அப்ப இன்றைக்கு துக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிற பொழுது அவருடைய ஜீவன் நமக்குள்ளாக மற்றவர்களுக்கு விளங்க வேண்டும். So when we go and comfort the people who are in sorrow, their life should be manifested in our body. உலகத்தாரோடு நாங்களும் ஒத்தாசையோடு ஐயோ கொரோனா என்று சொல்லி அவர்களையும் பயமுறுத்தி நாங்களும் பயப்படுகிறோம். So with the worldly people we sing along and scare them, and we are scared as well. அவர்களுக்கு நாங்கள் விசுவாச வார்த்தைகளை நாங்கள் சொல்ல வேண்டும். We need to give them the scriptures of faith. அவர்களை நாங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும். We need to encourage இந்த them. உலகத்துக்குள்ளே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் போகிற பொழுது தேவனுடைய மகிமை, தேவனுடைய விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்குள்ள இவர்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலும் உறுதியாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய விதத்திலே நம்முடைய வாழ்க்கை செயல்கள் எல்லாமே காணப்பட வேண்டும். When we go into the world representing Christ, then all things that we do should reflect the glory of God in us. இயேசுவினுடைய ஜீவன் விளங்கும்படியாக. And the life of Jesus Christ be manifested. இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். Always carrying the death of Jesus Christ in our body. அவரை ஏற்றுக்கொண்ட பின்பு அவருக்காக வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. When we accepted him, we need to live a life அதை நாங்கள் suitably. மறந்து போகக்கூடாது. We should not forget it. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க we need வேண்டும். to examine ourselves. எங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். Let's think on ourselves. ஒருவேளை நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், You might be pressed. நீங்கள் கலக்கமடைந்து கொண்டிருக்கலாம், You might be perplexed. துன்பப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கலாம், You might have despair. கீழே தள்ளப்பட்டிருக்கலாம். You might be struck down. இந்த சூழ்நிலைகளிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற அந்த விசுவாசம், நம்பிக்கை நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். But whatever the circumstances, we should have the belief that the Lord is with us. என்னையும் உங்களையும் அழைத்த தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற
நம்பிக்கை விசுவாசம் தொடர்ந்து நமக்குள்ளாக இருக்க வேண்டும். The faith and belief that the Lord who called us is always with us. அவர் தொடர்ந்து உங்களை நடத்தி செல்ல வல்லமையுள்ள He is தேவன். able to continuously lead us. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, கர்த்தரை நோக்கி பார்ப்போம். let us look on to God. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Let us look on to God. அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக He is the Lord இருக்கிறார். who is able to help us. எப்பேற்பட்ட நெருக்கத்திலும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. Whatever the pressing, we will not be crushed. எப்பேற்பட்ட காரியங்களிலும் நாங்கள் மனமுறிவடைவதில்லை. We will, whatever the things, we will not have despair. இந்த வேளையிலும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? Shall we close our eyes and look on to God? அவரை நோக்கி பார்ப்போம். Shall we look on to God? இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை நம்மோடு பேசி இருக்கிறது. The word of God spoke to us today. எப்படியாக எரேமியாவை கொண்டு கர்த்தர் பேசினாரோ, Like similarly how Jeremiah, he spoke to us through இன்றைக்கு Jeremiah. தேவன் தம்முடைய ஊழியனின் மூலமாக நம்மோடு இடைப்படுகிறார். And the Lord is interceding with us through his ministers. என்னோடு பேசி இருக்கின்றார். Pastor has spoken to நாம் us. ஒவ்வொருவரோடும் பேசி And he has இருக்கின்றார். spoken to each one of us. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, ஒன்றை மாத்திரம் நாங்கள் மறந்து போகக்கூடாது. one thing we should never forget. எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. Whatever sides that we might be pressed, but we will not be crushed. கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைவதில்லை. Perplexed, but not in despair. துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை. Persecuted, but not abandoned. கீழே தள்ளப்பட்டும் நாங்கள் மடிந்து போகிறதில்லை. Struck down, but not destroyed. காரணம் என்ன? The reason for that is நம்முடைய ஆண்டவரை நாங்கள் உறுதியாய் விசுவாசமாய் பற்றி பிடிப்போமானால், when we stand and hold on to God firmly. இன்றைக்கு அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இருக்கின்றதா? And if that faith is within you and அந்த I, நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்கின்றதா? if we have that belief within அந்த us, நம்பிக்கையை நாங்கள் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். and we need to give that belief to the people who do not know Christ. அந்த விசுவாசத்தை இன்றைக்கு மனம் முறிவோடு கலக்கத்தோடு காணப்படுகிறவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். And those who are the faith, we have to give them to people who are in despair. 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி எல்லா சாபங்களிலும் இருந்து, பாவங்களிலும் இருந்து, வியாதிகளிலும் இருந்து நமக்கு பரிபூர்ண விடுதலை வேண்டி கொடுத்திருக்கின்றார். And 2000 years ago, he gave us his only son to redeem us, to free us from all the curses of the world. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இந்த பூமியிலே வாழுகிற காலங்களில் எங்களுக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். With the time that we live in this world, we will have issues. அந்த பிரச்சனைகள் மத்தியிலும் நாங்கள் எப்படி கர்த்தரை விசுவாசிக்கின்றோம் என்ற அந்த காரியத்தை கர்த்தர் நம்மிலே பார்க்கின்றார். Lord sees in us, and how amongst those problems, how are we going to continue? எரேமியா சொன்னார், நான் சிறுபிள்ளையாய் இருக்கிறேன், Jeremiah said, I'm too young. எனக்கு பேச வராது. I do not able to speak. எப்படி நான் ஆசாரியர்கள் முன்பதாக, அதிகாரிகள் முன்பதாக, அங்கே தலைவர்கள் முன்பதாக பேச முடியும் என்று. And he said, how can I speak in front of his officials and priests and people? பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். And he said, fear not, I am with you, Lord said. அவனை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் கர்த்தர் மாற்றினார். And Lord changed him as a mighty prophet. அதே தேவன் இந்த நாளிலும் என்னோடு உங்களோடு கூட இருக்கிறார். And the same Lord is with you and I, my dear children of God. அவரை நோக்கி பார்ப்போம். Shall we look on to God? அவரை நோக்கி பார்ப்போம். Shall we look upon God? அவரை நோக்கி பார்ப்போம். Shall we look on to God? Thank you Jesus. Thank you, Father. என் தேவனே, என் இயேசுவே, என் தேவனே, என் இயேசுவே, வாழ்த்துகிறேன், நான் போற்றுகிறேன். தியாக பலியாக மாறினீரே, தியாக பலியாக மாறினீரே. என் தேவனே, என் இயேசுவே, என் தேவனே, என் இயேசுவே, வாழ்த்துகிறேன், நான் போற்றுகிறேன். தியாக பலியாக மாறினீரே, தியாக பலியாக மாறினீரே. கல்வாரி சென்றதும் ஏனோ, குருசினில் மாண்டதும் ஏனோ. கல்வாரி சென்றதும் ஏனோ, குருசினில் மாண்டதும் ஏனோ. மானிடர் யாவரும் மனம் மாறியே மகிழ்வுடன் வாழ்ந்திடவே. மானிடர் யாவரும் மனம் மாறியே மகிழ்வுடன் வாழ்ந்திடவே. என் தேவனே, என் இயேசுவே, என் தேவனே,
தேவனே என் இயேசுவே, வாழ்த்துகிறேன் நான் போற்றுகிறேன். தியாக பலியாக மாறினீரே, தியாக பலியாக மாறினீரே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, அவர் தியாக பலியாக எங்களுக்காக மாறினார். and living sacrifice he given. இந்த மானிடர் யாவரும் மகளுடன் வாழவே அவர் தம்மை இந்த கல்வாரி சிலுவையிலே தியாகமாய் இருந்தார். And for all the people of the world to live happily, he gave himself on the Calvary cross. இன்றைக்கு அந்த மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? That delight should remain in our life. அந்த மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் நாங்கள் இன்னுமாய் நம்முடைய ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை. And if the joy is not in our life, we do not know our God properly. அருமையான தேவ பிள்ளைகளே, My dear children of God, 2000 வருடங்களுக்குள் முன்பதாய் தேவன் இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கமே நம்மளை விடுதலையாக்குவது. and the reason that God came into this world 2000 years ago was to அந்த redeem. தேவன் இன்றும் கூட இருக்கின்றார். The Lord is with us. இந்த வேளையிலே நாங்கள் நம்முடைய காணிக்கைகளை கரங்களிலே எடுத்துக்கொள்வோம். So since there's no one, let us all take our offerings into our hands. இந்த வேளையிலும் காணிக்கைகளுக்காக ஜெபிக்கும்படி சௌரன் ரங்கன் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் கர்த்தாவே. இந்த நாளிலும் கர்த்தாவே ஒரு குடும்பமாக இங்கே வந்து உம்மை ஆராதிக்க கிடைத்த இந்த சலாக்கியத்துக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் அப்பா. அப்பா, இந்த வேலையிலும் காணிக்கை தசமாக வருகிறோம் கர்த்தாவே. போடுகிற கரம் ஒவ்வொன்றையும் நீர் காண்கிறீர் ராஜா, அவற்றை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. போட மனம் இருந்தும் கர்த்தாவே முடியாத கரங்களையும் நீர் காண்கிறீர் ராஜா, அவற்றையும் நீர் வரும் வாரத்தில் கர்த்தாவே ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த காணிக்கை தசபாகங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தாவே உமது ராஜ்யத்தை கட்டும் ராஜரீக பணியில் சரியான விதத்தில் செலவழிக்க அதிகாரிகளுக்கு போதிய ஞானத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தொடர்ந்தும் கர்த்தாவே இந்த காணிக்கைகள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாயும் ஆசீர்வாதமாயும் மாறும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்படியா செய்யறதுக்கு நமக்கு நன்றி என்று சொல்லுவேன். எல்லாம் வல்ல இயேசுவின் உன்னதமான நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவருமாக எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். தூய தூயரும் இயேசு நாதா. Shall we all stand up and sing a song? தூய தூயாயின் இயேசு நாதா, உன் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். தூய தூயாயின் இயேசு நாதா, உன் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். விண் துறந்தீர் மண்ணில் வந்தீர் மாபெரும் அன்பல்லவோ. விண் துறந்தீர் மண்ணில் வந்தீர் மாபெரும் அன்பல்லவோ. பாவம் சுமந்தீர் சாபமானீர், பாவம் சுமந்தீர் சாபமானீர், பாதம் பணிந்திடுவோம். தூய தூயாயின் இயேசு நாதா, நாமம் வாழ்த்து பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். சாவை வென்றீர் உயிர்த்தெழுந்தீர், சாத்தானை தோற்கடித்தீர். சாவை வென்றீர் உயிர்த்தெழுந்தீர், சாத்தானை தோற்கடித்தீர். நித்திய வாழ்வை எமக்கு தந்தீர், நித்திய வாழ்வை எமக்கு தந்தீர். நித்தம் தொழுதிடுவோம். தூய தூயாயின் இயேசு நாதா, நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். ஜெபம் செய்வோம். Shall we pray? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, மறுபடியுமாய் உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Oh Heavenly Father, we once again give thanks to you. இந்த புதிய மாதத்துக்குள்ளாய் காலடி எடுத்து வைக்க கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி சுவாமி. Lord, we give thanks for giving us the privilege to step into a new month. கடந்த 10 மாதங்கள் நீர் நல்லவராய் போதுமானவராய் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தியதற்காக நன்றி சுவாமி. Lord, we give thanks that you've been good and
provided us throughout the last 10 months. எங்களை பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம். Lord, give you thanks for protecting எங்களை us, oh God. போஷித்ததற்காக Thank you ஸ்தோத்திரம். for providing to us, oh நல்ல God. ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறதற்காக Thank you for ஸ்தோத்திரம். giving us the good health of our உமக்குள்ளாய் பலப்பட கிருபை செய்திருக்கிறதற்காக Lord, thank you ஸ்தோத்திரம். for giving us a grace to strengthen upon you. கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர கிருபை செய்ததற்காக Lord, ஸ்தோத்திரம். we give thanks for giving us a grace to know, grow in the தொடர்ந்து life. நாங்கள் எப்பொழுதும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்ய போறதற்காக உமக்கு நன்றி சுவாமி. Thank you for giving us the grace to continuously live. தாவீது growing. சொல்லுகிற பிரகாரம் எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். At all times I will worship God, as David said. எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் தொடர்ந்து உம்மை ஸ்தோத்திரிக்க கிருபை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். At all times, whatever the circumstances, give இந்த thank you for மாதமும் the நீர் grace. அப்படியாய் நடத்தி செல்ல வல்லமையுள்ள தேவன். And similarly, you are able to lead us this month. நாங்கள் உண்மையே Lord, விசுவாசிக்கிறோம். we have faith in you. உலகத்திலே இவ்வளவு காரியங்கள் நமக்கு எதிராக எழும்பலாம். There might be many things that come against us in the world. ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவிக்க வல்லமையுள்ள தேவன். But the Lord who we worship is able to redeem and fulfill. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீர்களாக, Continue to bless வழி us. நடத்துவீர்களாக, Lead us. Oh, பாதுகாப்பை give கொடுப்பீர்களாக, us the protection. தேவ of God. ஞானத்தை Give கொடுப்பீர்களாக, us the godly wisdom. ஞானமாய் செயல்பட கிருபை Give செய்தல்லுங்க. us the wisdom to grace to act. நீரே wisdom. பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. You lead and take control. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல In பிதாவே. Jesus' name we pray. ஆமென். Amen. May the grace of the Lord Jesus Christ and the love of God and the fellowship of the Holy Spirit be with you all now and forever. Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இப்பொழுதும் எப்பொழுதும் கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டும் நாம் ஒவ்வொருவரோடும் நீடித்து நிலைத்திருக்க கடவுது. ஆமென். யாவருமாக இருதயத்தின் ஆழத்தில் இருந்து Shall we say உள்ளத்திலே from the- மௌனமாய் சொல்லுவோம். Shall we say from our inner hearts silently? என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உலமையோருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.